ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகின்றார், தன்னையே நாளும் தருகின்றார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, புதிய மாதத்தை ஆரம்பிக்கின்ற இந்த புதிய நாளிலே அற்புதங்கள் ஆற்றுகின்ற குழந்தை இயேசு வழியாக அவர் மீது ஆழமான விசுவாசம் கொண்டு எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை எடுத்துரைப்பதற்காக நம்பிக்கையோடு ஓடி வந்திருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு சீடத்துவ வாழ்வுக்கான அழைப்பை எங்கள் ஒவ்வொரு முன்னும் வைக்கின்றார். நாங்கள் அவருடைய அன்பு சீடர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக தொடர்ந்தும் வாழ ஆண்டவரிடம் வரம் கேட்டு செபிப்போம். திருப்பலியை நாங்கள் தகுந்த விதமாக கொண்டாட அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஏழாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். செபிப்போமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரவேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளி காசுக்கும் வறியவரை இரு காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை கலங்கப்படுத்துகிறார்கள். கடன்காரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிப்பிடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட
எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளச் செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல் உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது, வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனானாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான், விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றி கொள்ள மாட்டான். குதிரை வீரனானாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல்கள் பல்லவியாக. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். இதை கண்டுணருங்கள். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்கள் என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விட்டு விடுகின்றீர்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கிறீர்கள். கற்பு நிறைத்தவர்களோடு உங்களுக்கு உறவு உண்டு. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவது பொய்மையே. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவரை எண்ணிக்கொண்டீர்கள், ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். இஸ்ரேல், நான் உங்களை பீறி போடுவேன், உங்களை விடுவிக்க யாருமிரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம்பளியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அன்றும் மீட்பை கண்டடைவர். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். ஆலேலூயா ஆலேலூயா ஆலேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா ஆலேலூயா ஆலேலூயா ஆலேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 18 22 வரை. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி.
இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இன்றைய நற்செய்தியிலே இரண்டு பண்புகள் முன்வைக்கப்படுகின்றன. இன்றைய நற்செய்தி இயேசுவை பின்பற்ற விரும்புபவர்களிடம் காணப்பட வேண்டிய இரு பண்புகள் பற்றி பேசுகின்றன. எளிமையும் பற்றற்ற தன்மை ஆகியவையே அந்த இரண்டு பண்பு நலன்கள் என்று மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. நற்செய்தியில் பல இடங்களிலே இந்த இரண்டு பண்புகளும் சீடத்துவ வாழ்வுக்கு மிகவும் அவசியமானது என்று இயேசு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மத்தேயு நற்செய்தியிலே 5வது பிரிவிலே 3வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். நீ நிறைவுள்ளவராக வாழ விரும்பினால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று பணக்கார இளைஞனுக்கு இயேசு கூறுவதாக மத்தேயு 19வது பிரிவிலே 21ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அதே போன்று அவர் மட்டிலும் அவருடைய நற்செய்தியின் மட்டிலும் நீ உன் வீட்டையும் சகோதர சகோதரிகளையும் ஏன் உன்னுடைய தாய் தந்தையையும் விட்டுவிடுமாறு இயேசு எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவரின் பொருட்டும் அவரின் நற்செய்தியின் பொருட்டும் நீ உன் வீட்டையும் சகோதர சகோதரிகளையும் ஏன் தாய் தந்தையையும் விட்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று மாற்கு 10ஆம் பிரிவிலே 29ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட பகுதிகளை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது இயேசு எதிர்பார்ப்பது நாங்கள் பொருளாதாரத்தை இழந்து நம்முடைய உறவுகளை இழந்து கஷ்டப்பட வேண்டும் என்பது அல்ல. நாங்கள் நிறைவாழ்வு வாழ வேண்டும், முழுமையான வாழ்வு வாழ வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டும் என்பதே அங்கு மறைந்திருக்கின்ற பொருளாக காணப்படுகின்றது. நாங்கள் எளிமையாக பற்றற்ற வாழ்வை நடத்துகின்ற பொழுது அது எங்களுக்கு நிறை மகிழ்ச்சியை தருவதாகவும் நாங்கள் நிறைவானவர்களாக வாழ்வதற்கும் அது உதவியாக இருக்கின்றது என்ற ஆழமான அந்த கருத்தையே இயேசு இங்கே எங்களுக்கு தருகின்றார். அன்புக்குரியவர்களே, பியோக்கன் என்கின்ற ஒரு வெண்குரு மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். மலை அடிவாரத்திலே ஒரு சிறிய குட்டகையிலே ஒரு குடிசையிலே ஓட்டை ஒடிசலான ஒரு குடிசையிலே அவர் ஏகாந்த வாழ்வு தனிமையாக இருந்து செபத்திலும் தியானத்திலும் தன்னுடைய வாழ்வை செலவழித்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு ஒரு நாள் தியானத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு திருடன் அங்கே அந்த கொட்டகைக்குள் அந்த குடிசைக்குள் நுழைந்து விடுகின்றான் திருடுவதற்காக. அங்குமிங்கும் துளாவி தேடுகின்றான், எதுவுமே அவனுடைய கைக்கு அகப்படவில்லை. ஏதாவது கிடைக்குமே என்று அவன் எதிர்பார்த்து அங்குமிங்கும் சுற்றி துளாவி தேடுகின்றான், எதுவுமே அவனுக்கு கிடைக்கவில்லை. இதை தியானத்தில் இருந்த அந்த பியோக்கன் உணர்கின்றார். ஆனால் எதுவுமே பேசவில்லை. அமைதியாக அவர் தியானத்திலே இருந்து இவற்றை நோக்கி கொண்டு அவதானித்து கொண்டு இருக்கின்றார். திருடன் சுற்றுமுற்றும் பார்த்து தேடி எதுவும் கிடைக்காத ஏமாற்றத்திலே அவன் அந்த கொட்டகைக்குள் இருந்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது இந்த பியோக்கன் என்கின்ற வெண்குரு அந்த திருடனை தடுத்து நிறுத்தி, கொஞ்சம் பொறு, வெகு தொலைவில் இருந்து நீ ஒரு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு இங்கே வந்திருக்கின்றாய், இப்பொழுது எதுவும் இல்லாமல் வெறுங்கையாக நீ வெளியேறுவது
நன்றாக இருக்காது என்று சொல்லி அவர் தான் அணிந்திருந்த ஷர்ட்டை கழட்டி இதை வைத்துக்கொள், வெறும் கையோடு வழியிலே போக வேண்டாம், அது உனக்கு ஏமாற்றத்தை தந்துவிடும் என்று சொல்லி அவர் தான் அணிந்திருந்த ஷர்ட்டை கழட்டி அவனிடம் கொடுக்கின்றார். அந்த திருடனும் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை, மிரட்சியோடு அதை வாங்கி கொண்டு ஓடி சென்று விடுகின்றான். அவன் ஓடி சென்ற பிற்பாடு இந்த பியோக்கன் என்கின்ற குரு அண்ணாந்து பார்க்கின்றால் அந்த ஒடிசை வீடுகளுக்குள்ளாலே வானத்திலே முழு நிலவு பிரகாசித்துக் கொண்டிருப்பது இவருக்கு தெரிகின்றது. ஆகா, இந்த நிலவை என்னால் பிடிக்க முடிந்தால் அதை பிடித்து அவனுடைய கைகளிலே கொடுத்திருப்பேனே என்று தனக்குள்ளே சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டார், கவலைப்பட்டு கொண்டார். இந்த அழகான நிகழ்வு பியோக்கனுடைய எளிமையான வாழ்வை சித்தரித்து காட்டினாலும் இன்னொரு பக்கம் அவர் இந்த எளிமை அவருக்கு சுதந்திரமான வாழ்வை கொடுத்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகா, திருடன் நுழைந்து விட்டானே, என்னுடைய பொருட்களை எல்லாம் களவெடுத்து கொண்டு போகிறானே, அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கவலைப்படவில்லை, பயப்படவில்லை, ஆதங்கப்படவில்லை. அவன் எதையாவது களவெடுத்து கொண்டு போகிறானே, நான் அவற்றை பாதுகாக்க வேண்டுமே என்ற எண்ணம் அவருக்குள் உருவாகவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு எளிமையான வாழ்வு நடத்தினார், பற்றற்ற வாழ்வு அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார். மாறாக அவர் இயற்கையோடு இணைந்து இயற்கையின் அழகைத்தான் அங்கே ரசிக்கின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, இயேசு இந்த எளிமையையும் மற்றும் பற்றற்ற தன்மையையும் தூக்கி பிடிப்பதற்கான அடிப்படை காரணம் என்னவென்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இயேசு இந்த எளிமையையும் பற்றற்ற தன்மையையும் தூக்கி உயர்த்தி பிடிப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? நாங்கள் பொருளாதாரம் என்ற வளமைக்குள், உறவுகள் என்கின்ற வலைக்குள் நாங்கள் சிக்கி ஒரு எல்லை கோட்டுக்குள் நாங்கள் சிறைப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இயேசு எங்களுக்கு எளிமையான வாழ்வையும் பற்றற்ற தன்மையையும் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றார். நாங்கள் பொருளாதாரம், பணம், வசதி, புகழ், அந்தஸ்து என்று அவதை தேடிக்கொண்டும் உறவுகளோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செலவழித்து கொண்டும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நாங்கள் வாழுகின்ற பொழுது பல நேரங்களில் இந்த உறவுகளும் இந்த பொருளாதாரமும் எங்களுக்கு சிறையாக மாறிவிடுகின்றது. நாங்கள் ஒரு எல்லைக்குள் உட்பட்டு சிறை கைதிகளாக ஆகிவிட அது காரணமாக அமைந்து விடுகின்றது. ஆகவே இவற்றிலிருந்து எங்களை இயேசு தடுப்பதற்காக, இவற்றிலிருந்து நாங்கள் விலகி நடப்பதற்காக சீடத்துவம் என்கின்ற இறை பணிக்கு தன்னை பின் சொல்வதற்கு, தன்னுடைய பணியை நாங்கள் செய்வதற்கு இவைகள் தடைகளாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இயேசு இவற்றிலே நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது நோக்கத்தோடு இந்த எளிமையான வாழ்வுக்கும் பற்றற்ற வாழ்வுக்கும் எங்களை அழைத்து நிற்கின்றார். நாங்கள் இவ்வாறான பந்தத்திற்குள், பாசத்திற்குள், பொருளாதாரத்திற்குள் அகப்பட்டு எங்களுடைய வாழ்க்கை எனும் கடலிலே நாங்கள் மூழ்கி சீரழிந்து சின்னாபின்னமாகி தவிப்பதை இறைவன் ஒருபோதும் விரும்ப மாட்டார். ஆகவேதான் இந்த எளிமை பற்றற்ற தன்மையின் ஊடாக எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக எங்களை அழைத்து நிற்கின்றார். இயேசு இவ்வாறான கடுமையான பண்புகளை முன்வைப்பதன் மூலம் நாங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பது அல்ல அவரது நோக்கம். இவ்வாறான கஷ்டமான பண்புகளை, எளிமை, பற்றற்ற தன்மையை எங்களுக்கு கண்முன் வைத்து நாங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று ஒருபோதும் இறைவன் விரும்பவில்லை. மாறாக இவற்றை துறந்து நாங்கள் நிறை மகிழ்ச்சியையும் முழு மனிதர்களாகவும் அவரை பின்பற்றுகின்ற மனிதர்களாகவும் சாதாரண மனிதர்களாகவும் நிறைவுள்ளவர்களாகவும் வாழவும் தான் அவர் இவ்வாறான பண்புகளை எங்களுக்கு கடினமாக இருந்தாலும் முன்வைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பணத்திற்கு அடிமையாகி, வசதி வாய்ப்புக்கு அடிமையாகி,
புகழுக்கு அடிமையாகி மக்களை கஷ்டப்படுத்தி ஒடுக்கி ஆளுகின்ற இந்த இஸ்ராயேல் மக்களுள் பெரிய பணக்காரர்களை இறைவன் ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக எச்சரிக்கின்றார். ஆகவே பணம் ஒரு எல்லையாக எங்களை வரையறுக்கக்கூடியதாக, எங்களை சிறைப்பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பணம் மட்டுமல்ல, வசதி வாய்ப்புகள், பற்று, உலக ஆசாபாசங்கள், உறவுகள் எல்லாமே எங்களை ஒரு எல்லைக்குள் உட்படுத்தி, ஒரு வேலிக்குள் எங்களை அடைத்து நாங்கள் ஒரு சிறைக்குள் வாழ்வது போல எங்களை ஆக்கி விடுகின்றன. ஆகவே இவற்றிலிருந்து நாங்கள் கவனத்தோடும் விழிப்போடும் இருந்து இவைகளை நாங்கள் துறந்து இறைவனுக்கு ஏற்பவர்களாக நாங்கள் சீடராக வாழ்கிறதுக்கு அழைக்கப்படுகின்றோம். சீடத்துவ வாழ்வு என்பது சொகுசான வாழ்வு அல்ல. அதைத்தான் நாங்கள் தொடக்கத்திலே நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இயேசு புறவினத்தாருடைய பகுதிக்கு செல்லுகின்றார். பெரும்பாலும் அந்த பகுதிக்கு செல்வதற்கு இயேசுடைய சீடர்களால், இயேசுவை பின்பற்றுகிறவர்களால் மட்டும்தான் அது முடியும், விருப்பமாக இருக்கும். ஆனால் இங்கே 2 பேர் அங்கே விரும்புகின்றார்கள். ஒன்று மறைநூல் அறிஞர், இன்னொன்று இயேசுவை பின்பற்றுபவர். மறைநூல் அறிஞர்கள் திருச்சட்டங்களை கற்று தேர்ந்தவர்கள். அவற்றிற்கு விளக்கம் கொடுப்பதிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வை செலவழிப்பவர்கள், நேரத்தை செலவழிப்பவர்கள் மற்றும் நிறுவனங்களிலே அவர்கள் பணியாற்றுகின்றவர்கள். அவர்களால் இயேசுவை பின்பற்றுவது என்பது கடினமானது. ஏனென்று சொன்னால் இயேசு ஒரு வழிபோதகர், வழிபோக்கர். எங்கு வேண்டுமானாலும் இயேசு படுத்து உறங்கி விடுவார். அது மலையானாலும் சரி, மடுவானாலும் சரி, பள்ளத்தாக்கென்றாலும் சரி. ஆனால் ஒரு மறைநூல் அறிஞரால் அது முடியாது. அதை அறிந்த இயேசு இந்த மறைநூல் அறிஞர் தன்னோடு வருவதை விரும்பவில்லை என்று எங்களுக்கு மறைவாக காட்டுகின்றார். இந்த மறைநூல் அறிஞர் இயேசுவை பின்பற்றி இயேசுவோடு பணிக்காக வருவதை இயேசு விரும்பவில்லை. அதை மறைமுகமாக கூறுகின்றார். மணுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடம் இல்லை. மகனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்றால் அவர் படுத்துறங்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை. எவ்வாறு இந்த மறைநூல் அறிஞர் அதை சமாளிக்கப் போகின்றார்? சொகுசாக வாழ்ந்தவர், திருச்சட்டங்களை மட்டும் விளக்குபவராக வாழ்ந்தவர், நிறுவனங்களிலே பணியாற்றி வாழ்ந்தவர். இவரால் எவ்வாறு முடியும் என்பதைத்தான் அங்கே அது சுட்டி காட்டுகின்றது. மணுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை. ஆனால் இயேசுவை பின்பற்றுபவர்களால் அது முடியும். அவர்கள் சாதாரண மீன்பிடி தொழிலாளர்கள். அவர்கள் படகிலும் படுத்து உறங்குவார்கள், மலையிலும் வெள்ளத்திலும் தண்ணீரிலும் அவர்கள் எங்கும் படுத்து உறங்கக்கூடியவர்கள். அவர்களால் இயேசுவை பின்பற்றி வாழ முடியும். இதுதான் அந்த சீடத்துவ வாழ்வு. நாங்கள் வெறுமனே இயேசுடைய விசிறிகள் அல்ல. இயேசுடைய அற்புதங்கள், அருங்குறிகள், புதுமைகளை கண்டு எங்களுக்கும் ஏதாவது கிடைக்கும் என்று நாங்கள் அவரை பின்பற்றுபவர்கள் அல்ல. மாறாக அவருடைய கஷ்டத்திலும் அவருடைய எளிமையிலும் இந்த பற்றற்ற தன்மையிலும் நாங்கள் விசுவாசத்தை கை கொண்டு நம்பிக்கையிலே உறுதியாக வாழ்வதுதான் அந்த சீடத்துவமாக இருக்கின்றது. நாங்கள் we are not the fans of Jesus, we are the disciples of Jesus. இயேசுடைய சீடர்கள், கஷ்டப்பட வேண்டியவர்கள், எளிமையான வாழ்வு வாழ வேண்டியவர்கள் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு எடுத்து கூறி நிற்கின்றது. ஆகவே இயேசுவை சார்ந்த பண்புகளில், இயேசுவை சார்ந்த செயல்களில் நாங்கள் ஈடுபடுவதன் மூலம் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழவும் இயேசுடைய சீடர்களாகவும் வாழ இந்த திருப்பலி வழியாக தொடர்ந்து மன்றாடி செபிப்போம். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உடல் தாங்கி நானே வந்தேன். நானே
ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவின் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவாவின் திருப்பலி பீடம் வந்தேன். சகோதர சகோதரே, என்னுடையது உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றனவாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவர்களை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இலங்கை திருத்தூதரான புனித ஜோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்க அருள் புரிவீராக. மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். கிறிஸ்துவே, நாட்களும் திருவிழம் இல்லாக்காமல் பிரிவிறக்கம் விளக்கம் பாதுகாப்படை. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவிழம்பு காத்து முடிவில்லாத தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர், கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்துவா, இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்துவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் என் வாசல் அடைந்திடுவேன்.
நான் என்றும் உன் சாயல்தானே. உன் கோயில் குடிகொள்ள நீ வா. நான் என்றும் உன் சாயல்தானே. உன் கோயில் குடிகொள்ள நீ வா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்து வா. இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்து வா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் பாச நரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவேன். உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவேன். எல்லாமே நீதானே இறைவா. என்னுள்ளம் நிறைவாகவா. எல்லாமே நீதானே இறைவா. என்னுள்ளம் நிறைவாகவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்து வா. இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்து வா. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கு. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரையே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கும் அயலவருக்கும் அன்பு பணிபுரிய சென்று வாழுங்கள். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான இயேசு. என்னுயிரோடு கலந்தீர். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான இயேசு. என்னுயிரோடு கலந்தீர். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா. உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா. உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா. உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா. உம் அன்பை ருசிக்கையிலே. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு.
என்னுயிரான இயேசு என்னுயிரோடே கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.